அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட கொஞ்சம் தூள் பொடியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வீட்டில் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆனை வந்து அவங்களே செய்கிறேன்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிவிட்டு அவங்களே செய்ய சொல்லிட்டேன். சமைக்க தெரிகிற ஹஸ்பண்ட் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு உடம்பு முடியல, நமக்கு ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களே சரின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது குறையும் சொல்லுவாங்க, நீ செய்கிறது அவ்வளோக்காக நல்லா இல்லை, நான் செஞ்சது தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் அதில் நல்லதாக இருக்குது, கெட்டதாக இருக்குது. சமைக்க தெரியாத ஆம்பளைங்களாக இருந்தால் நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நல்லா இருக்குன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில். அப்புறம் வந்து மீன் குழம்பு அவங்க வச்சாங்க. அப்புறம் வந்து தேங்காய் பால் சாதம் நான் ஆக்கினேன். தேங்காய் பால் சாதம் வந்து மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க மீன் ஃப்ரை அவங்க பண்ணிட்டாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து வெந்தயம் கடலப்பருப்பு போட்டு தாளித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றினேன். நான் வந்து வெந்தயமும் கடலப்பருப்பும் இன்றைக்கி போடலை, பிள்ளைங்க வந்து வாயில் அகப்படுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவ்வளோக்காக பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் சும்மாவே தாளிச்சிட்டேன். அப்புறமா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாமா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.